வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் விவசாய உற்பத்தியாளர்கள் குழுவும் பயன்பெற வழிகாட்டும் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் என்பது குறித்தான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம் மாவட்டத்தை பொறுத்தளவில் விவசாயிகளுக்கு வழிகாட்டும் வேளாண் சார் அரசு நிறுவனங்கள் ஏராளம். குறிப்பாக திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலையம், உழவர் பயிற்சி நிலையம், நெல் ஆராய்ச்சி நிலையம், மலர் ஆராய்ச்சி நிலையம், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் என பலவற்றையும் நம்மால் சொல்ல முடியும். குறிப்பாக பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமானது தற்போதைய நிலையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடியில் ஈடுபாடுடைய விவசாய உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு பல்வேறு விதமான உத்வேகமான திட்டங்களில் பயன்பெற வழிகாட்டி வருகிறது. அப்படி என்னென்ன செய்து வருகிறது? பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையின் பணிகள் என்ன? விவசாயிகளின் பங்களிப்பு எந்தெந்த விதத்தில் உள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் குமரி பண்பலையானது வேளாண் நேரலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது. அந்த வகையில் நம்மிடையே பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் குறித்த சந்தேகங்களுக்கு நேரலை வாயிலாக பதில் வழங்குவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனிவர் டி ராஜி பிரவீன் அவர்கள். இப்பொழுது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் புதிய ஆராய்ச்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கறத சொல்லலாமா? பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தவரையில சார், இந்த பருவமாற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காகவும் விவசாயிகள் அதிக அளவு தோட்டக்கலையில பயிர்கள்ல உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை பெருக்குவதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது புதியதாக குடம்புலி பேச்சிப்பாறை 1 என்ற ரகத்தை நாங்க வெளியிட்டிருக்கிறோம். இது ஒரு நீண்டகால பயிராகும். இது ஏறத்தாழ ஒரு 18 மீட்டர் வரை உயரம் வளரக்கூடியது. தற்போது சமையல்ல அதிகமா நம்ம புளி பயன்படுத்துறோம். அதற்கு மாற்றாக இந்த குடம்புளியை பயன்படுத்தலாம். இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நமது நாட்டை பொறுத்தவரையில உடல் பருமன் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா உருவாயிட்டு இருக்கு. குறிப்பா குழந்தைகள் உடல் பருமன் இருக்கு, பெரியவர்கள்ட்டையும் உடல் பருமன் இருக்கு. இதனால நிறைய உடல் சார்ந்த மருத்துவ பிரச்சனைகள் வருது. இந்த குடம்புலி இந்த மருத்துவ பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இந்த குடம்புலி அமைந்திருக்குது. பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தவரையில நீண்டகால ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த புதிய குடம்புலி ரகத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம். பேர் என்ன சார்? அது PPI 1 அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ சார் சொல்லிட்டீங்க, குடம்புலி பயன்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு நிலையில மருத்துவ ரீதியா கூட உடல் ரீதியா நம்ம நல்வாழ்வு பெறதுக்கு வழி இருக்குங்கிறீங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்டு நாளைக்கு காலையிலேயே நம்ம பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு போயிருவோமே, போய் 2 புளியங்கன்றை வாங்கி வச்சிருவோமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு வந்தாங்கன்னா அவங்க திரும்பி வர வாய்ப்பா அல்லது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடம்புலி பேச்சிப்பாறை 1 கன்றுகள் அவங்க வாங்கலாம். நிறைய கன்றுகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்துக்கணும். எங்களுக்கு தேவையான கன்றுகள் இவ்வளவு. முன்பதிவு அப்படிங்கிறது நேரடியாட்டா இல்ல உழவர் செயலி அப்படிங்கிறது? இல்ல சார், நேரடியா தான் நம்ம பண்ணணும். பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குது. இது மாநில வேளாண் துறை கீழே இயங்கல. அதனால நம்ம உழவன் செயலி மூலமா இதுல பதிவு செய்ய முடியாது. அப்போ நேரடியாட்டே வந்துக்கலாம், நேரடியா வாங்கிக்கலாம். சரிங்க சார். சமீப நாட்களில் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் என்னென்னமாய் கொடுத்துட்டு இருக்குது. இதனால விவசாயிகள் நிறைய பயன்கள் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்ல விரும்புறீங்க? கடந்த சில ஆண்டுகளா சார், பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தவரையில கன்னியாகுமரி ரப்பர் ப்ரொடியூசர் நிறுவனம், ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அந்த நிறுவனத்தோட பங்களிப்போட நாங்க நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா பண்ணை மகளிர், அதுல நிறைய பேர் சுய உதவி குழுல உறுப்பினர்களா இருக்காங்க. அந்த பேச்சிப்பாறை பகுதி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்க அதிக அளவு தோட்டப்பயிர்கள் தான் இருக்கு. குறிப்பா ரப்பர் சாகுபடி பண்ற சூழல் தான் அங்க இருக்குது. பேச்சிப்பாறையில உற்பத்தி செய்யற ரப்பர் தான் உலகத்திலே தரமான ரப்பர் அப்படின்னு சொல்லி களியல் சொல்லுவாங்க. அருமனை பேச்சிப்பாறையில உருவாக்குற ரப்பரும் உலகத்தரம் வாய்ந்ததுதான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ரப்பரை டேப் பண்றதுல நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா முந்தைய பெண்கள் அதுல ஈடுபடல. இப்போ நம்ம பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலமா கன்னியாகுமரி ரப்பர் ப்ரொடியூசர் கம்பெனி இணைத்து ரப்பர் போர்டோட இணைத்து நிறைய பெண்களுக்கு நம்ம பயிற்சிகள் கொடுக்கிறோம். சரி, பெண்களுக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு ரப்பர் சாகுபடி அப்படிங்கிற பயிற்சியா அல்லது ரப்பர் ஓரளவு உத்வேகமா வந்ததுக்கு பிறகு பால் வெட்டுதல், அதை பாலை பதப்படுத்துதல், அந்த மாதிரியான
பயிற்சிகளா? ரப்பர் பால் வெட்டுதல் பயிற்சிகள் நம்ம வந்து கொடுக்கிறோம் சார். குறிப்பா விஞ்ஞான ரீதியா வந்து அவங்களுக்கு பால் வெட்டுறதுக்கான பயிற்சிகள் கொடுக்கிறோம். ஒரு வார கால அளவுல இந்த பயிற்சிகள் இருக்குது. இதுல வந்து செயல்முறை விளக்க பயிற்சியும் அவங்களுக்கு வந்து இருக்கு. அந்த ஒரு வார கால பயிற்சியை அவங்க வந்து அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வந்து ரப்பர் போர்டு மூலமா தேர்வுகள் நடத்துறாங்க. தேர்வுகள் முடித்து அவங்களுக்கு வந்து சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. இந்த சான்றிதழ்கள் வழங்கப்படும் போது அவங்க விஞ்ஞான ரீதியா வந்து இந்த ரப்பரை வந்து டேப் பண்ணுவதற்கான பயிற்சிகள் அவங்க வந்து ஒரு வல்லுநர் ஆக்குறோம். சரி, இந்த மாதிரி ஒரு தனிநபருக்கு பயிற்சி கொடுக்காம உற்பத்தியாளர் அப்படின்னு ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? காரணம் என்ன சார், இப்ப தனி நபரா கொடுக்கும் போது அவங்க வந்து அது வந்து அவங்க ஒருத்தருக்கு மாத்திரம் தான் பயன்படும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெண்கள் எல்லாமே வந்து ஒரு குழுவா தான் செயல்படுறாங்க, சுய உதவி குழு உறுப்பினர்களாக தான் செயல்படுறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு குழுவா நம்ம பயிற்சி கொடுக்கும் போது அவங்க தோட்டத்திலயும் போய் டேப் பண்ண முடியும், வேற பல தோட்டங்கள்லயும் போய் அவங்க வந்து அந்த விஞ்ஞான ரீதியா ரப்பரை வந்து டேப் பண்ண முடியும். மேலும் இன்னைக்கு சுய உதவி குழுல உறுப்பினராக இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு கடன் கிடைக்குது, பணம் கடன் கொடுக்கறாங்க. அதை வைத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா சேர்ந்தாகவோ தனியாகவோ ஒரு இடத்த குத்தகைக்கு எடுத்து அவங்களால ரப்பரை வந்து டேப் பண்ண முடியுது. இதன் மூலமா வந்து என்னன்னா அவங்க தொடர்ச்சியாக அவங்களுக்கு வந்து உள்ளூர்ல வேலை வாய்ப்புகள், வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சார். அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு தேர்வானவர்களா மாற்றுறதுக்கு பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் உறுதியா செயல்படுதுங்கிறீங்க? ஆமா சார், நிச்சயமா அந்த பணிகளை நாங்க வந்து கடந்த சில மாதங்களா நாங்க செய்துட்டு இருக்கோம். சரி சார், இப்பவும் கூட பட்டய படிப்புகள் அப்படிங்கிற ரீதியில தோட்டக்கலை சார்ந்த படிப்புகளை படிக்கிறதன் வழி மாணவ மாணவிகள் எதிர்காலத்துல வந்து உத்வேகமான உயர்வான ஒரு நிலைக்கு தங்களை தயார்படுத்திக்கிட முடியுங்கிற மாதிரி பத்திரிகை வாயிலா, வானொலி வாயிலா, தொலைக்காட்சி வாயிலா நம்ம பாக்குறோமே. பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தளவில் அப்படி என்னென்ன பட்டய படிப்புகள், அதனால நம்ம மாவட்ட மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழக அளவுல கூட என்ன மாதிரியான ஒரு நிலை காணப்படுது? சார், பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து நம்ம ஒரு கல்வி நிறுவனம் நடத்துறோம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி. அதுல வந்து பாத்தீங்கன்னா தோட்டக்கலையில வந்து பட்டய படிப்புகள் நம்ம வந்து கொடுக்கிறோம், டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர். இந்த படிப்புல சேருவதற்கு வந்து 12ஆம் வகுப்புல வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அந்த மாணவர்கள். அவர்கள் வந்து அறிவியல், கணிதம் மற்றும் வேளாண் சார்ந்த பாடப்பிரிவுகள் வந்து அவங்க வந்து எடுத்திருக்கலாம். அது வந்து ஒரு 2 கால ஆண்டு பயிற்சி. இதுக்கான அங்கீகாரம் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க வந்து கொடுக்கறாங்க. இந்த பயிற்சியோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாணவர்களுக்கு வந்து பழம், காய்கறி, மலர், வாசனை மற்றும் மலை தோட்ட பயிர்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து நேரடி பயிற்சி அவங்களுக்கு வந்து கொடுக்கிறோம். அதோட உற்பத்தி முறைகள், அதை வந்து பதப்படுத்துற முறைகள், அதை மதிப்பு கூட்டுற முறைகள். நேரடி பயிற்சி அப்படிங்கும் போது அவங்கள வந்து அந்தந்த நிறுவனங்களுக்கே கூட்டிட்டு போய் இது சார்ந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள், பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நிச்சயமா சார், அவங்களுக்கு வந்து ஒரு 2 வார கால நேரடி பயிற்சிகளும் இருக்கு. குறிப்பா வந்து அவங்க வந்து தடியின் குடிசை, கொடைக்கானல், ஊட்டி, கோயம்புத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் அவங்க வந்து நேரடியா பயிற்சி பெறாங்க. அது மட்டும் இல்லாம சில அருகில் இருக்கிற பண்ணைகளுக்கு நாங்க வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போறோம், தனியார் பண்ணைகள். இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்கக்கூடியவங்கள்ல இதே மாதிரிதான் மாணவர்கள் வந்து நினைக்கிறாங்க, நம்ம +2 முடிச்சிட்டோம், நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு படிப்புக்கு போகணும் அப்படின்னா இப்பவும் கூட பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய அந்த கல்வி நிறுவனத்தை அணுகலாமா, அல்லது அதுக்குள்ள காலம் அப்படிங்கறது எப்போ அப்படிங்கறத ஒரு யூகிக்கிறாங்கன்னா சொல்லுங்க, தெளிவுபடுத்துங்க பாப்போம். அவங்க பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் அவங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் இணையதளம் மூலமா தான் அவங்க வந்து விண்ணப்பிக்கணும். இணையதளம் மூலமா அவங்க விண்ணப்பிக்கும் போது அங்க வந்து அவங்க கவுன்சிலிங் அவங்க வந்து அவங்க மதிப்பெண் அடிப்படையில கூப்பிடுவாங்க. அது வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில வந்து இருக்கும். இடஒதுக்கீடு அதுல தேர்வு செய்யப்படுற மாணவர்கள் ஆண்களும் வந்து தேர்வு செய்யலாம், பெண்களும் தேர்வு செய்யலாம். இது வந்து தங்கி படிக்கிறது மாதிரி தான் அவங்க வந்து இருக்கும். இருவருக்கும் வந்து தனித்தனி தங்கும் விடுதிகள் வசதி இருக்கு. அரசாங்கத்தோட அனைத்து கல்வி உதவி தொகைகளும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. பேராசிரியர்கள் அப்படிங்கிற அடிப்படையில பாடம் நடத்தக்கூடியவங்க பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்துக்கு உட்பட்டவங்களா அல்லது யூனிவர்சிட்டியில இருந்து கூட வருவாங்க? பேச்சுப்பாறை ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள பேராசிரியர்களும் எடுப்பாங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல இருந்தும் பேராசிரியர்கள் வந்து எடுப்பாங்க. குறிப்பா திருப்பதி சாரம், அதுக்கப்புறம் கிள்ளிகுளம், அங்க இருக்கிற வேளாண் ஆராய்ச்சி மையங்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற வேளாண் கல்லூரியில் உள்ள பேராசிரியர்கள் வந்து பாடம் எடுப்பாங்க சார். சரிங்க சார், இந்த மாதிரியான ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு ஆர்வத்தோடி வரக்கூடியவங்களுக்கு அந்த மாணவர்களை கொண்டு வரக்கூடிய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க, ஏற்கனவே படிச்சவங்களுடைய நிலை வேலைவாய்ப்பு பெறுகையில என்ன மாதிரி இருக்குங்கிறத தெளிவுபடுத்தினா நம்ம பிள்ளைகளை ஒன்னு அதுல ஈடுபடுத்தலாம அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதை ஒன்னு தெளிவுபடுத்துங்க சார். இப்போ வந்து பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இந்த பட்டய படிப்புல சேர்ந்த மாணவர்கள் பெருவாரியா பாத்தீங்கன்னா மாநில வேளாண் துறையில வந்து உதவி தோட்டக்கலை அலுவலரா ஒர்க் பண்றாங்க. குறிப்பா ஏஹெச்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்ல எல்லாரும் வந்து அவங்க வந்து வேலை பார்க்கிறாங்க.
பெருவாரியான மாணவர்கள் வந்து மாநில வேளாண் துறையில வேலை பார்க்கறாங்க, வளர்ச்சி துறைகள்ல வேலை பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம தனியார் துறைகள்லயும் வந்து அவங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. படித்த ஒரு மாணவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாம இல்ல. சில மாணவர்கள் வந்து இந்த தொழில் முனைவோராகவும் ஆறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுடைய விழிப்பு பொறுத்து, அவங்களோட விழிப்பு திறமைகள், அவங்களோட முதலீட்டு திறன், அதெல்லாம் பொறுத்து சந்தை வாய்ப்புகள் அதெல்லாம் இருக்கு. பலர் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு மாத்திரம் இல்ல வெளிநாடுகள்லயும் போய் அவங்க வந்து பணிபுரியறதுக்கான ஒரு சூழல் இருக்கு சார். இதுல என்ன ஒரு கருத்தை வலியுறுத்துறீங்கன்னா, ஒரு திறம்பட ஒரு விவசாயி செயல்படுறாரு, தன்னுடைய சந்தையினரையும் ஒரு உத்வேகமா கொண்டு விடணும் அப்படின்னு ஆசைப்படுறாருன்னா அந்த படிப்பை தேர்வு செய்யலாங்கிறீங்க. நிச்சயமா சார். அவரோட உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் பெருக்கத்துக்கும் அவரோட பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கும் அவரோட மகனோ மகளோ பெருதும் அவங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. பண்ணை மகளிர் குழு, சுய உதவிக் குழு, உழவர் உற்பத்தியாளர் நிறுவன உறுப்பினர்களுக்கு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் எத்தகைய சேவைகளை வழங்கிட்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கடந்த சில ஆண்டுகளா சார் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில வந்து நமக்கு இப்ப இருக்கிற சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த பருவ மாற்று பிரச்சனை, குறிப்பா கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட விளைபொருட்களுக்கு, வேளாண் விளைபொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காத ஒரு நடைமுறை சூழல் இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு வேளாண் துறையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. எனவே இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தவரையில விவசாயிகளோட உற்பத்தி திறன் பெருக்குவதற்கான தொழில்நுட்பங்கள் கொடுத்து பயிற்சி கொடுக்கிறோம். அடுத்ததாக என்னன்னா அந்த பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கு, முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளூர் சந்தையில மாத்திரம் அவங்க பொருட்களை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அவங்கள வந்து இணையத்தின் மூலமாக அவர்கள் பொருட்களை நம்ம உள்நாட்டு சந்தையில மாத்திரம் இல்ல வெளிநாட்டு சந்தையில கூட விற்பனை பண்றதற்கான வாய்ப்புகளை நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்கி தர்றோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாம் அப்படின்னு சொல்லி நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், தேசிய வேளாண் சந்தை, அந்த சந்தை மூலமா அவங்க பொருட்களை வந்து இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா அவங்க வந்து என்ன செய்யலாம்னா விற்பனை செய்யலாம். இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா முந்தைய இருந்து பக்கத்து மாவட்டம் பக்கத்து மாநிலம் வரதான் அவங்க பொருட்கள் இல்ல சார். இந்த இடத்துல கூட ஒரு சந்தேகம் எழலாம் விவசாயிகளுக்கு, இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா, இது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே அனுபவபூர்வமானவங்களை அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்கிற மாதிரி அவங்க அனுபவ கருத்துக்களை புரிய வைக்கிற மாதிரி பயிற்சியில இருக்குது அப்படி. நிச்சயமா சார். எங்க பயிற்சியில் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நாங்க என்ன செய்யறோம்னா மாநில வேளாண் விற்பனை துறையை வந்து நாங்க வந்து ஒரு உட்படுத்துறோம் சார். அதன் மூலமா என்னன்னா அந்த குலசேகரம் பகுதியில இருக்கிற ரெகுலேட்டட் மார்க்கெட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் வாய்ப்பு இருக்கும்போது அவங்கள நாங்க பதிவு செய்யறோம். ஏன்னா விவசாயிகளா இருக்கட்டும், பண்ணை மகளிரா இருக்கட்டும், சுய உதவி குழு உறுப்பினர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஆதார் கார்டையும் அவங்களோட பேங்க் பாஸ்புக் டீடைல்ஸ் மாத்திரம் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க இணைய சந்தையில வந்து அவங்க வந்து உறுப்பினர் ஆயிடலாம். அதுக்கு வந்து எந்த அனுமதி கட்டணமும் கிடையாது. வியாபாரிகள் தான் அதுல வந்து அனுமதி கட்டணம் கொடுத்து சேரணும். இப்ப வந்து குலசேகரம் சந்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து பைனாப்பிள் கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த இடைவெளி சந்தை மூலமா அவங்க இடைத்தரகர்கள் தவிர்க்கப்படுறாங்க. கட்டாயமா சார். இடைத்தரகர்கள் கமிஷன் ஏஜென்ட் இல்லாம நேரடியாவே அவங்க வந்து என்ன செய்யலாம்னா நுகர்வோரிடம் தங்களோட பொருட்களை வந்து விற்பனை செய்யறதுக்கான வாய்ப்புகளை பெறுகிறார்கள். சமீப நாட்கள் அவங்க பேச்சுப்பாறை ஆராய்ச்சி நிலைய வழிகாட்டுதலில் இயங்கி வரக்கூடிய கன்னியாகுமரி மாவட்ட ரப்பர் உற்பத்தியாளர் நிறுவன செயல்பாடுகள் உங்களுடைய ஒரு வழிகாட்டுதலுக்கு பிறகு எப்படி இருக்குது சார்? அதுக்கு ரப்பர் உற்பத்தியாளர் நிறுவனத்தை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களா சிறப்பா அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து எங்களுக்கு வந்து இந்த நாங்க கொடுக்கிற பயிற்சியில வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பங்குதாரரா அவங்க வந்து இருக்கிறாங்க. சமீப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து கொக்கோ வந்து ஊடு பயிரா வந்து நாங்க வந்து அறிமுகம் செய்திருக்கோம். குறிப்பா ரப்பரு, தென்னை, அதுக்கப்புறம் பாக்கு மரங்களை வந்து கொக்கோ வந்து ஊடு பயிரா வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். மத்திய அரசை பொறுத்தவரையில அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா விவசாயிகளுக்கு ரெட்டிப்பான லாபம் தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குறைந்த தண்ணீர்ல அதிக பயிர்கள் சாகுபடி செய்யணும், மோர் கிராப் பர் டிராப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு துளி அதிக உற்பத்தி அப்படிங்கிற விஷயத்துல சொல்றாங்க. அந்த செயலாக்கத்துல வந்து பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் தன்னோட பணிகளை வந்து வடிவமைச்சு செயல்பட்டு இருக்கு. சரிங்க சார். இந்த இடத்துல கூட இப்ப பேச்சுப்பாறை ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு சொல்றதுனால காணி மக்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 6 காணி, 10 காணி, தச்சமலை, இந்த மாதிரி பகுதிகளில் இந்த திட்ட செயலாக்கம் என்ன அளவுல ஒரு வெற்றியை கொடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற மாதிரியான பயிரான கோகோ கூட கடந்த ஓராண்டுல மாத்திரம் சார் ஏறத்தாழ 60,000 கொக்கோ கன்றுகள் வந்து நான் அந்த பழங்குடியின விவசாயிகளுக்கு வந்து கொடுத்திருக்கிறோம். இந்த பழங்குடியின விவசாயிகள் சந்திக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு நில உரிமை அவங்கள்ட்ட இல்ல, நிலத்துக்கு அவங்களுக்கு பட்டாவோ அவங்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு கூட நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொக்கோ கன்றுகள் வந்து இலவசமா நம்ம வந்து கொடுத்திருக்கோம். எப்படி கொடுத்திருக்கோம்னா அங்க இருக்கிற பிரதிநிதிகள், மக்கள் பிரதிநிதிகள்,
அதே மாதிரி பழங்குடியின பிரதிநிதிகள்கிட்ட நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு சான்றிதழை வாங்கிக்கிட்டு அந்த கொக்கோ கன்றுகளை இலவசமா கொடுத்திருக்கோம். வரவேற்பு எப்படி இருக்கு சார்? நிச்சயம் நல்ல வரவேற்பு இருக்கு சார். என்ன காரணம்னா இப்ப விவசாயிகளை பொறுத்தவரை முந்தி இருக்கிற பழங்குடியின விவசாயிகளை பொறுத்தவரை முந்தி இருக்கிற பொருட்கள்ல வந்து இடைத்தரகர்களோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருக்கு. இப்ப கொக்கோ சாகுபடியை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து எந்த ஒரு முதலீடும் தேவையில்லை. ஏன்னா நம்ம கன்றுகள் வந்து இலவசமா கொடுக்கறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் அரிகானட் அண்ட் கொக்கோ மூலமா அவங்களுக்கு வருஷத்துக்கு 4000 ரூபாய் கொக்கோ சாகுபடி பண்ற விவசாயிகளுக்கு வந்து அவங்க எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் கொடுக்கறோம் சார். ஒரு வருஷத்துக்கு 4000 ரூபான்னு சொல்லி நம்ம 3 ஆண்டுகள் கொடுக்கறோம். அது ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. ஆமா, கொக்கோ பயிர் வந்து ஒரு 3 ஆண்டுகள்ல இருந்து 30 ஆண்டுகள் வரை அவங்களுக்கு மகசூல் கொடுக்கும். ஆனா அந்த 3 ஆண்டுகள் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களோட வங்கி கணக்குக்கே நேரடியா வந்து அவங்களுக்கு வந்து பணம் போய் சேர்ந்திருந்தது. ஒரு திருப்தி இருக்குதா சார் இந்த மாதிரியான ஒரு உற்பத்தியாளர் நிறுவனத்தோடு பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஒரு ஈடுபாடு கொண்டதுக்கு பிறகு இன்னும் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் ஏற்படுதா? நிச்சயமா சார். ஏன்னா நம்ம குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த தோட்டக்கலை பயிர்கள் மூலமா தான் இன்னைக்கு மக்களோட வாழ்வாதாரம் பெருகி இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கை தரம் வந்து அதிகமா பெருகினதுக்கு காரணமே இந்த தோட்டக்கலை பயிர்கள் தான். ரப்பரு, மிளகு, பைனாப்பிள், கொக்கோ போன்ற பயிர்கள் தான் வந்து மூலமா தான் மக்கள் வந்து அதிகப்படியான வருமானம் பெற்றிருக்கிறாங்க. கடந்த வருஷம் வந்து நம்ம 60,000 கொக்கோ கன்றுகள் வந்து நம்ம இலவசமா கொடுத்திருக்கிறோம். இந்த வருஷம் வந்து 1,00,000 கன்றுகள் நம்ம வந்து கொடுக்க போறோம். இன்னும் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த கொக்கோ சாகுபடி மூலமாக இந்த பகுதியில் இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வேளாண் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உத்வேகத்தை வந்து கொடுக்குது. சென்ற ஆண்டுல பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய விரிவாக்க தளத்துல நீங்க செய்துள்ள சாதனைகளை ஒண்ணு சொல்லலாமா சார்? கடந்த சில ஆண்டுகளா நாங்க பல பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து என்னன்னா அந்த பழங்குடியின விவசாயிகளுக்கு தான் நாங்க வந்து அதிகமான பயிற்சிகள் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்குடியின விவசாயிகள் பலர் வந்து இன்னைக்கு திறன் கைபேசிகள் வச்சிருக்காங்க, ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து பல ட்ரைனிங்கள் எதுல ட்ரைனிங் கொடுக்கறோம்னா அந்த வானிலை தகவல்கள் பெறுவதற்கு, இந்த இயற்கை சீற்றங்கள் தப்பிக்கிறதுக்கு, பேரிடர் காலங்களுக்குள்ளான பயிற்சிகளை கொடுக்கறோம். ஏன்னா அதுலதான் உங்களுக்கு வந்து அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படுத்துது. அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு செயலி, இது வந்து மாநில பேரிடர் மேலாண்மை வாரியத்தோட செயலி. அத வந்து அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம மாநில வேளாண் துறையினோட வச்சிருக்கிற உழவன் செயலி, அதை எப்படி பதிவிறக்கம் செய்து அதன் மூலமாக எப்படி மாநில வேளாண் துறையோட நலத்திட்டங்கள்ல பங்கு பெறுவது, மத்திய வேளாண் திட்டங்கள்ல பங்கு பெறுவது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம் சார். சரிங்க சார், இன்னும் கூட நமக்கு நிறைய பேசலாம், நிறைய விஷயங்களை சார் உதிர்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் கூட ஏதாவது சந்தேகங்கள் எழுது நிறைய பேசுறாங்களா, இன்னும் கூட ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்களுக்கு உங்க அலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ற மாதிரி அலைபேசி ஒன்று சொல்லாமா? கட்டாயம் சார். என்னோட அலைபேசி வந்து 9486385423. நான் கூட தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9486385423. இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம். 9486385423. இதுவரை விவசாய உற்பத்தியாளர் குழுவும் பயன்பெற வழிகாட்டும் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் என்பது குறித்தான பல்வேறு தகவல்களை எடுத்துச் சொல்லி எல்லாரையும் வெளிப்படைய வச்சிருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. நேர்கள் இதுவரை விவசாய உற்பத்தியாளர் குழுவும் பயன்பெற வழிகாட்டும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமும் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் டி. ராஜ் பிரவீன் அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் பி. உதயபானு மற்றும் ஜி. பிரான்சிஸ் அவர்கள்.